சொன்னார்கள். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த ஒரு வாரத்தில் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சோக நிகழ்ச்சிகள் நடந்தும் கூட 26 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு 6 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டிலே ஆட்சி இருந்தும் கூட அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியா தொப்புள் கூடி உறவு கொண்ட தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்குண்டான எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், ஜனநாயகம் பேசக்கூடிய நாடுகள், மனித உரிமை பேசக்கூடிய நாடுகள் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றவில்லை. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இப்பொழுது ஈழத்திலே இருந்து அவர்கள் அகதிகளாக உலகெங்கும் பரவி கிடக்கிறார்கள். சொல்லப்போனால் தமிழர்கள் என்ற இன அடிப்படையில் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு தான் கடந்த ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை நிறைவேறியது. எனவே அவ்வளவு லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் மாண்டும் கூட உலகம் இதை மௌனம் காத்தது. எல்லோருமே மௌனம் காத்தார்கள். இது தமிழ் சமுதாயத்தில் நீங்காத ஒரு கரை, நீங்காத ஒரு வடு. இதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்கள் தங்களுடைய மிகப்பெரிய வேதனையை சுமந்த மாதம், சுமந்த வாரம் இந்த வாரம். எனவே ஒட்டுமொத்த வலியை சுமந்த வாரம் இந்த வாரம், மே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி. இதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில உலகத்தினுடைய மௌனத்தை தமிழ் சமுதாயத்திற்கு இன்றுவரையிலும் ஆதரவாக இல்லாத நிலையை அந்த மௌனத்தை கலைத்து ஈழத்திலே போராடக்கூடிய தமிழினம், மலேசியாவில் பாடுபடக்கூடிய தமிழர்கள், கயானாவில, பிஜி தீவிலே, தென்னாப்பிரிக்காவில் எல்லப்படக்கூடிய தமிழர்கள் அனைவருடைய இன்னல்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். உலகம் மௌனம் கலைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று உலக தமிழ் சமுதாயம், ஈழத்தமிழர்கள் தங்கள் சிந்திய ரத்தம், 1 லட்சம் மக்களுடைய ரத்தம், அதனுடைய நினைவாக அந்த வலி சுமந்த வாரம், ஒட்டுமொத்த தமிழ் இனம் மிகப்பெரிய கொடுமைக்கும் மன கஷ்டங்களுக்கு ஆளான அந்த கடந்த ஆண்டு மே 12 என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகத்தான் முதல் முறையாக இன்று மதுரையில இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்று அரை மணி நேரம் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு 15 நிமிடம் அமைதியாக விட்டிருந்து கலையவிருக்கிறோம். நாளை இதேபோல 6:30 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் நெல்லையிலும், அதற்கு பிறகு அடுத்த நாள் திருச்சியிலும், அதற்கு பிறகு கோவை, அடுத்த நாள் கோவை, அதற்கு பிறகு சேலம், தென் விழுப்புரம், 18ஆம் தேதி என்று சென்னையிலே இதேபோல நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. சென்னையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில, நிறைவு நாள் நிகழ்ச்சியில நம்முடைய தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மெழுகுவர்த்தியை நான் ஏற்றி ஒவ்வொருவருக்காக கொடுப்போம். அதை அனைவரும் தாங்கி பிடிக்குமாறு, மௌனம் 15 நிமிடங்கள் மௌனம் காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். நாம் இதை வலியுறுத்தித்தான் இப்பொழுது நாம் உலகத் தமிழர் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியதும் தமிழினத்தினுடைய ஒற்றுமையை உருவாக்கவும். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி அன்று நான் மலேசியா சென்று கோலாலம்பூர்ல உலகத் தமிழர் பாதுகாப்பு மையத்தை உருவாக்கியதும், செயலகத்தை உருவாக்கியதும் இந்த தமிழினத்தினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பவும், தமிழகத்தை ஒன்றுபடுத்துவதற்கும். ஜாதி, மதங்கள் எல்லாவற்றையும் கடந்து நாம் அனைவரும் தமிழராக நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி என்பதை மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். இப்பொழுது முதற்கட்டமாக மெழுகுவர்த்தி அங்கே அமைதியாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.